வியூவர்ஸ் வணக்கம். எல்லாருக்கும் விஜய் அபர்ணாவோட. ஸோ இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, இலங்கை மத்திய வங்கி 77 தினத்தை ஒட்டி இலங்கை மத்திய வங்கி 2026 வெளியிட்டிருக்குது. ஆளுநர் அவர் மத்திய வங்கி ஆளுநர் மூலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வகையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுல இருக்கிற சிறப்பு அம்சங்களை நீங்க பார்க்கலாம். முன்பக்கத்துல இலங்கையின் முக்கியமான பிரதி அம்சங்களை கொண்டிருக்குது. ஸோ இலங்கையின் மத்திய வங்கியின் தலைமை அலுவலகத்தை காட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி இலங்கையின் மத்திய வங்கியின் கடிகாரத்தையும் காட்டியிருக்கிறாங்க. அது தாண்டி அடுத்தது பார்த்தோம்னா, இலங்கையில உயரமான கட்டிடங்களான ஆசியாவின் மிகப்பெரிய கட்டிடமான தாமரை கோபுரத்தையும் காட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டி இலங்கை முக்கியமான கட்டிடங்கள் அனைத்தையுமே இந்த முதல் பக்கத்துல கொண்டு சேர்த்திருக்காங்க. இலங்கை மத்திய 2026 அச்சிடப்பட்டிருக்க உருவங்களாக இருக்குது. அது மட்டும் இன்றி பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க பாதுகாப்பான விஷயம் என்னன்னா, நிறைய சென்சஸான நவீன நுட்பத்தோடு செயல்பட்டிருக்கு. இந்த 2026 நவீன நுட்ப வடிவில் அமைக்கப்பட்டிருக்குது. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதுவும் பார்வையற்றவர்களால தொட்டு உணரக்கூடிய விதமான நிறைய நுட்பங்களை நம்ம 2026 அடிச்சிருக்காங்க. நம்ம பழைய 5000 நினைச்சிருந்தாங்க. ஆனாலும் இது கொஞ்சம் டெவலப்பா டெக்னாலஜி வைஸா அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மத்திய வங்கி. அதோட வானவேந்த கட்டிடங்கள் அது மட்டும் முதல் பக்கத்தையும் 75 ஆண்டு சின்னத்தையும் அதுல அச்சிடப்பட்டிருக்கு 2026. அது முக்கியமான அம்சம்னு குறிப்பிடலாம். இது முன்பக்கத்துல 2026 இருக்கிற இது. அதை தாண்டி இரண்டாவது பக்கம் பார்க்க போன மாதிரி இருந்தா 2026 என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு, இலங்கையின் புவியியல் வரைபடமும் நீல அள்ளிப்பழமும் நீல அள்ளிப்பூ மலர்ந்த படமும் இந்த இதுல இருக்குது. அதை விட சின்ன சின்ன குட்டி குட்டி எங்களோட ஒவ்வொரு பிரதேசங்களையும் குறிக்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த படத்துல இருக்குது. ஸோ பின்பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரி 75 ஆண்டின் சின்னமும் இந்த படத்துல இருக்குது. இதுவரைக்கும் அந்த பண வடிவங்கள்ல இந்த 2026 மிக முக்கியமான கருதப்படுது. ஏன்னா நவீன நுட்பங்களோட டெக்னாலஜி வசதியமான இந்த இடத்துல உள்ளாக்கப்பட்டிருக்குது. அதோட ஈஸியான முறையில ஏடிஎம் முறையில இப்போ உங்க கையில கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 50 மில்லியன் தாள்கள் அச்சிடப்பட்டிருக்கு மத்திய வங்கியால. மேலும் படிப்படியாக கூட்டப்படலாம். தற்காலிகமாக முதல் கட்டமாக 50 மில்லியன் தாள்கள் அச்சிடப்பட்டிருக்குது. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் இலங்கை வர்த்தகத்தை எவ்வளவு தூரத்துக்கு இது சப்போர்ட் பண்ணும் இல்லாட்டி பாதிப்புக்கு ஏற்படுத்தும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம மற்றொரு வீடியோவுடன் வர வரைக்கும் விடைபெறும் உங்கள் நான் அன்பின் விஜய் அபர்ணா.